பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் ஆர்.கே நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி டெல்லியில உள்துறை அமைச்சரை சந்தித்து இன்றைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். அதாவது கார்ல வரும்போது நான் முகத்தை தொடச்சது முகத்தை மூடிக்கொண்டு போனேன் என்று ஊடகங்கள் செய்தி போடுகிறது. ரொம்ப வெட்கமாகவும் வேதனையாகவும் இருக்குது அப்படின்றார். இனிமே ரெஸ்ட் ரூம் போனா கூட உங்ககிட்ட சொல்லிட்டு போகணுமா அப்படின்ற சூழல் இன்னைக்கு இருக்குது அப்படின்னு பேசிக்காரு. உண்மையிலேயே இது ஊடகத்துடைய ஒரு தவறா அப்படி பாக்குறீங்களா நீங்க? இல்ல, நிச்சயமா கிடையாது. இது ஒரு சாக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது மிக தெளிவாக தெரிகிறது, அவர் முகத்தை மறைச்சிட்டு தான் போறான்னு தெரியுது. ஏன்னா இன்னொருத்தர் கார் வர்றது தமிழ்நாடு ஹவுஸ் கார்ல வர்றாரு, கவர்மெண்ட் கார்ல வர்றாரு. எதிர்கட்சி தலைவர், அவருக்கு அந்த ப்ரிவிலேஜ் இருக்கிறது. ஆனா போகும்போது என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இன்னொருத்தருடைய சொகுசு கார்ல போறாரு. ஏறத்தாழ ஒரு பெரிய காரு 2.5 கோடி இருக்கும்னு நினைக்கிறேன், ஜாகுவார் கார்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கின்ற ஒரு வெஹிக்கிள் அவர் போறாரு. போறதுல கூட தப்பு கிடையாது. அது யார் அந்த செல்வந்தர்னு தெரியறதுக்கு எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டி இருக்கிறது. இந்த மாதிரியான செல்வந்தர்கள் தான் போன முறை அதிமுக பாஜக கூட்டணி உருவாக்கினார்கள் 2021. அதாவது தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய ஹோட்டல் அதிபர், அவரும் பெங்களூர் இருக்கின்ற ஒரு ஹோட்டல் அதிபர், இவங்க 2 பேரும் தான் பேசிக்கிட்டாங்க. ஹோட்டல் தொழிலதிபர் பேசிக்கிட்டாங்க. அதான் முதல் கட்ட பேச்சுவார்த்தை என்று எனக்கு தெரிகிறது. அப்போ அப்படி இருக்கின்ற ஒரு நிலைமையில தான் இது நடக்கிறது. அப்போ இது எப்படி நீங்க சொல்ல முடியும்? அதாவது மூச்சா போன கூட நீங்க உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. எவ்வளவு கொச்சையா பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க போனீங்க, நீங்க செஞ்சதுதானே அவரு செய்யறாரு. அவரு மேல அவதூறு வழக்காமா? என்ன இதுக்கெல்லாம் விவசாயே கிடையாதா? அப்போ எங்க போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு போறான்னு சொல்லிட்டு நீங்க அங்க பிரஸ பாத்துருக்கலாமே, என்ன ஆயிரம் போகுதுன்னு கேக்குறேன். நீங்க ஏன் பிரஸ பாக்கல? ஃபர்ஸ்ட் நீங்க எல்லா இடத்துலயும் பிரஸ பாக்குறீங்க இல்லையா? அப்ப உங்களுக்கு கூச்சம் கிடையாது. இப்ப விஜய் மாதிரியோ இல்லை என்றால் நரேந்திர மோடி மாதிரியோ நீங்க பிரஸுக்கு பயந்தவர் கிடையாது. நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க கடாபடான்னு தடால்னு அடிச்சு விட்டுருவீங்க. இன்னைக்கு கூட அப்படித்தான் நடந்தது. என்ன கேள்வி கேட்டாலும் இன்னைக்கு அங்கிருந்து சொல்லி அனுப்பிச்சிருக்காங்களா எல்லாம் ஒரு கேள்விக்கு கேக்குறாங்க இல்லையா? அப்ப அந்த அளவுக்கு இருக்கின்ற ஒரு எடப்பாடி பழனிசாமி ஏன் அமித்ஷா வீட்டுல இருந்து வெளியே வரும்போது பிரஸ பார்க்கவில்லை? 2 வார்த்தை சொல்லிட்டு போனா போதும்ல. ஆமாங்க, வந்தா ஒரு 20 நிமிஷம் உட்காந்து பேசணும். நான் இந்த மாதிரி பசுமன் முத்துராமலிங்க தேவரை பாரத ரத்னா விருது கொடுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தினேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்குல்ல. ஒன்னும் இதே கிடையாது. பிரஸ் வேணா கேட்கலாம், நீங்க உள்கட்சி பிரச்சனையை இங்க டிஸ்கஸ் பண்ணலாம் கேட்கலாம். அது வேணா நீங்க இல்லன்னு இன்னைக்கு சொன்ன அதே விஷயத்த நீங்க ஏன் 16ஆம் தேதியா அன்னைக்கு ஏன் சொல்லிடக்கூடாதுங்கிறத கேள்விதான் ஏன் முன்னால் இருக்கிறது. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி கட்டாயமாக பதில் தான் ஆக வேண்டும். அதை தவிர்த்து விட்டு இன்னைக்கு பிரஸ கழிவு ஊத்துறதுல இன்னும் அர்த்தமே கிடையாது. அது தேவையற்ற விஷயம் என்று நான் கருதுகிறேன். எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி உண்மையிலேயே பாஜக அதிமுக கட்சிக்குள் இருக்கக்கூடிய விவகாரத்துல தலையிடவே இல்லை அப்படின்னா இந்த சந்திப்பு நடந்திருக்குமா? நிச்சயமா கிடையாது. ஏனென்றால் இப்ப சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? செப்டம்பர் 9ஆம் தேதி நினைக்கிறேன்ல, ஒருத்தர் இங்க ஹரித்வார்ல போறேன்ட்டு இங்க கிளம்புறாரு. அதாவது எனக்கு மன நிம்மதி வேணும், ராமரை கூட போய் எங்க இதை விட பெரிய போங்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனே எங்கேயும் பார்த்திருக்க முடியாது. நீங்க அதாவது எனக்கு மன நிம்மதி வேணும்னா நான் பழனிக்கு போவேன். ஏதோ காலத்துல திப்மட்டியில இருந்த டைம்ல நாங்க எல்லாம் போவோம். அப்ப அதனால எனக்கு மன நிம்மதி, உங்களுக்கு மன நிம்மதி வேணும்னா நீங்க எங்க ஹரித்வாருக்குங்க போவீங்க? அது ஒரு ரஜினி செய்யற விஷயங்க. அதாவது இங்க ஒரு இடத்துக்கு போய் அவர் இருந்தாருன்னா அங்க அவருக்கு நிம்மதி வராது. என்னால எல்லாரும் சூழ்ந்துருவாங்கிற அந்த இதுலதான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப ரஜினிக்கு ஏன் இங்க பழனிக்கு போனாலும் இல்ல என்ன திருச்செந்தூர் போனாலும் ஏன் நிம்மதி வராதுன்னு கேட்டா வேற ஒண்ணும் கிடையாது, கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிரும், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால அவர் ஹரித்வார் போறாரு. என்ன லாஜிக் இது? ஹரித்வார் போறான்னு சொல்லிட்டு டெல்லியில இறங்கி நேரம் அமித்ஷா வீட்டுக்கு போறதுல என்ன ஒரு விஷயம் எனக்கு புரியல. ஒண்ணு. ரெண்டாவதாக அவரு போயிட்டு ஒரு வாரம் தான் ஆகுது. செப்டம்பர் 9, செப்டம்பர் 16 இதுதானே டேட்ஸ். அப்போ இதை பத்தி ஃப்ரண்ட் லைன்ல விரிவா எழுதியிருக்கேன், வரும் இன்னைக்கு நாளைக்கே வரும்னு நினைக்கிறேன். அப்போ இதுல எனக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க இப்ப போக வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறேன். சிபிஆர் வாழ்த்துக்கு போனோம். சிபிஆர் எப்ப வேணா வாழ்த்தலாங்க. சிபிஆர் கூப்பிட்டு இங்க கூட வந்துருவாரு. நீங்க ஒரு பெரிய ஒரு விழா கூட எடுங்கன்னு சொல்றேன். அதுல ஒண்ணும் யாருக்கும் மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா என்னை பொறுத்தவரை எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. சிபிஆர் இன்னைக்கு ஒரு வைஸ் பிரசிடண்டா இருக்கிறதுல ஏதோ கடைசியில அவரை அவருக்கு நல்ல ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்ட்டு இல்ல. ஏன்னா அண்ணாமலை வந்த உடனே இவங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டு ஒரு பதவியும் கொடுக்காம அண்ணாமலை இவங்க எல்லாரையும் அவமதித்து யாரையுமே ஒழுங்காம நடத்தாம வருது. இவரை இங்கிருந்து தூக்கணுங்கிறதுக்காக ஜார்க்கண்ட் போஸ்டிங் கொடுக்குறாங்க, கவர்னர் போஸ்டிங் கொடுக்குறாங்க. அதன் பிறகு அவர் அங்க சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணதுனால என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அது சத்தமில்லாம வேலை பண்ற ஒரு மனிதர் அவரை மகாராஷ்டிராவுக்கு போடுறாங்க. இப்ப டெல்லியில் இருக்காரு. நிச்சயமாக வாழ்த்தக்கூடிய ஒரு மனிதர் தான். இங்கே ஒரு விழா அடுங்கிற யாரும் அவருக்கு மாற்றுக்கிறதே சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். இது எல்லாம் முடித்து விட்டு அங்க போய் உட்கார்றாரு. எங்க அமித்ஷா வீட்டுல போய் உட்கார்றாரு. ஏன் பிரதமரை பார்க்கலன்னு கேக்குறேன். அதாவது நீங்க இந்த மாதிரி ஒன்று சந்திப்பில்ல, நீங்க ஜனாதிபதியை பார்க்கலாம். யாரு ஒண்ணு தவறு சொல்ல மாட்டாங்க. நிச்சயமாக அவர்கிட்ட பார்த்து இந்த மாதிரி நீங்க பாரத ரத்னா விருது கொடுங்கன்னு சொல்லலாம்.
ஏன் அமித்ஷாவை பார்த்து நீங்க இந்த மனு கொடுக்கணும்னு புரியல. அதாவது அமித்ஷா பிரதமரான்னு கேக்குறேன். இல்ல எடப்பாடியை பொறுத்தவரை நமக்கு தெரியாத ஒரு விஷயம் அவருக்கு தெரியுமா? அடுத்ததாக இவர் தான் வரப்போறாருன்னு இருக்கா? பிரதமருக்கு தான் 75 வயசு ஆகி போச்சு, நீ அவர் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, இவர் தான் அடுத்தது, இவர் முடிவு பண்ணிட்டாரான்னு எனக்கு தெரியல. அப்ப இது எல்லாம் சேர்ந்து வரும்போது தானே பிரச்சனை வருது. ஏன் இந்த சர்ச்சை ஏன் இப்படி வருது? செங்கோட்டையன் மிக தெளிவா சொல்லியிருக்காரு, கட்சி பிரச்சனை பேசத்தான் நான் போறேன்னு சொல்லியிருக்காரு. அதன் பிறகு வந்து நீங்க கட்சி பிரச்சனையே பேசலங்க, ஒண்ணும் கிடையாதுன்னு சொன்னா எப்படி எவன் நம்புவான்? அதெல்லாம் சும்மாங்க, நாம எல்லாம் முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ராகுல் காந்தி ஏற்கனவே வாக்கு திருட்டு பத்தி ஒரு புகார் சொன்னாரு. அந்த நேரத்துல அவரு பிரமாண பத்திரம் கொடுக்கணும் அப்படின்லாம் பேசினாங்க. ஆமா, மீண்டும் வாக்கு திருட்டு சொல்லியிருக்காரு. அதுல 100% ஆதாரம் இருக்கு. இந்த முறையும் கர்நாடக மாநிலத்துல அலந்து தொகுதியில 6000 பேர்களை நீக்க முயற்சி பண்ணிருக்காங்க, வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்க முயற்சி பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த குற்றச்சாட்டு மீண்டும் மீண்டும் வைக்கிறார். அந்த ஃபேக் லாகின் மூலமா ஆன்லைன்ல பண்ண முடியுது அப்படின்றதுதான் ஒரு பிரதான குற்றச்சாட்டா தெரியுது. ஆமா. ஆனா தேர்தல் ஆணையம் இந்த ஆன்லைன் மூலியமாக வாக்காளர் பெயரை நீக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய போங்கன்னு பாருங்களேன். அதாவது இவர் சொல்றாரு நீக்கப்பட்டிருக்குன்னு இவர் வந்து நிரூபிக்கிறாரு. இவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, அவங்க சொன்னாங்க நடக்கவே இல்லை அப்படிங்கிறாரு. இந்த வாக்கு திருட்டுல எனக்கு 2-3 விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அவர் சொல்ற விஷயம் என்ன, டிலீஷன் சொல்றாரு, அடிஷன் சொல்லல. அதாவது இதுதான் முதல் முறை வந்து இவர் கான்சென்ட்ரேஷன் முழுக்க முழுக்க வந்து யாருடைய பெயர் வந்து எங்கே நீக்கம் செய்தார்கள், இது மட்டும்தான் அவர் கான்சென்ட்ரேட் பண்றாரு. இதுல வந்து 2 கான்ஸ்டிடன்சி சொல்றாரு. ஒன்னு வந்து இந்த அழகு நீங்க சொன்ன வட கர்நாடகாவில் இருக்கிற கான்ஸ்டிடன்சி, அது வந்து 90,000 ஓட்டுல வந்து காங்கிரஸ் காரர்கள் வந்து ஜெயிக்கிறாங்க, 2023 ஜெயிக்கிறாங்க. அதே மாதிரி மகாராஷ்டிரால வந்து ஒரு கான்ஸ்டிடன்சி சொல்றாரு, அதுல வந்து பாஜக நபர் வந்து 3000 ஓட்டுக்கு ஜெயிச்சிருக்கிறாரு. இதுல ரெண்டுலயும் தான் அந்த டிலீஷன்ஸ் பத்தி அவர் சொல்றாரு. அதாவது மாஸ் டிலீஷன் நடந்திருக்கிறது, அதுவும் குறிப்பாக ஒரே இடத்துல இருந்து நடந்திருக்குதுன்ற அந்த சார்ஜ் தான். அப்ப என்னை பொறுத்தவரை மாஸ் டிலீஷன் நடந்திருக்கா இல்லையா, அது இப்ப தெளிவா ராகுல் காந்தி வந்து கோடிட்டு காட்டிக்க நடந்திருக்குங்கிறாரு. அப்ப என்னை பொறுத்தவரை அதுல ஒரு இன்வெஸ்டிகேஷன் வேணுமா வேண்டாமா? நிச்சயமாக இன்வெஸ்டிகேஷன் வேணும். இதையெல்லாம் தவிர்த்து விட்டு இல்ல அப்படி பண்ண முடியாதுன்னு சொல்றதுல வந்து என்ன அர்த்தம் எனக்கு புரியல. பண்ண முடியாது என்பது என்னுடைய நம்பிக்கையா இருக்கலாம், ஆனா நடந்திருக்கும் போது நீங்க விசாரிக்க வேண்டாமா? அப்ப அதை தாண்டி தான் அடுத்த விஷயம் வரதாக நான் காண்கிறேன். அதாவது கர்நாடகா போலீஸ்காரர்கள் வந்து லெட்டர் ஒன்று அனுப்புறாங்க தேர்தல் ஆணையத்துக்கு, இந்த மாதிரி இது பத்திய தகவல் தேவைப்படுதுங்க, எந்த நம்பர்ல இருந்து இது செய்யப்பட்டது, என்ன ஓடிபி, எப்படி ஓடிபி ஜெனரேட் ஆச்சு, இந்த விஷயங்களை வந்து கேட்டு எல்லாமே டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் தான் அது கேட்டு அனுப்பியிருக்காங்க. ஆனா அதுக்கு ஒண்ணுக்குமே பதில் கிடையாது. 18 முறை வந்து லெட்டர் எழுதி இருக்காங்க, 18 முறைக்கும் வந்து பதில் கிடையாது தேர்தல் ஆணையத்துக்குன்றது. இந்த குறிப்பான கேள்விகளுக்கு ஒரு கேள்விக்கும் பதில் கிடையாது. அடுத்ததாக என்ன பண்றாங்க, கர்நாடகாவுடைய சிஇஓ, அதாவது கர்நாடகத்தில் இருக்கின்ற தலைமை தேர்தல் அதிகாரி வந்து அவருடைய பேரண்ட் பாடியான தேர்தல் ஆணையத்துக்கு வந்து லெட்டர் அனுப்புறாரு. அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தேர்தல் அதிகாரி இருக்கிறார்கள், அவர் பேர் வந்து சிஇஓன்னு வச்சிருப்பான், சீஃப் எலக்டரல் ஆபீசர் என்று வைத்திருப்பாங்க. அவர் தான் அந்த மாநிலத்தில் எந்த தேர்தல் நடந்தாலும், லோக்கல் பாடி தேர்தலை தவிர்த்து பாக்கி எந்த, அதாவது மாநிலத்துக்கான தேர்தலோ இல்லை என்றால் மத்தியக்கான தேர்தலோ இல்லை என்றால் ராஜ்யசபா தேர்தலோ நடந்தால் அவர் தான் அதுக்கு அத்தாரிட்டி, அவர் தான் அதை நடத்தி வைக்க வேண்டும். அப்ப அந்த நபர் வந்து எழுதுறாரு, இந்த மாதிரி ஒரு குறை இருக்குங்களே, இந்த குறைக்கு வந்து நீங்கள் வந்து என்ன விளக்கம் தர்றீர்கள், நாம இதை வந்து விசாரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து எழுதுறாரு. அவருக்கும் பதில் கிடையாது. ஒரு தவறு நடந்திருக்கு, மாஸ் டிலீஷன், அது வந்து கேள்விக்குள்ளாகப்படுகிறது, அதுக்கு பதில் கிடையாது. மாஸ் டிலீஷன் வந்து ஒரே இடத்துல இருந்து செய்திருக்கிறார்கள் என்ற பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அந்த பகிரங்கமான குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் பாத்தீங்கன்னா, அப்படி நடத்த முடியாது என்ற ஒரே ஒரு பதில் தான் இருக்குதே தவிர அதை விசாரிக்கக்கூடிய ஒரு இது கிடையாது. மூணாவதாக நீங்க கேட்ட மாதிரி இதுக்கு ஒரு அஃபிடவிட்ல நீங்க கையெழுத்து போட்டு தர வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கூறவில்லை. அந்த அளவுக்காச்சு தேர்தல் ஆணையத்தை வந்து நான் மதிக்கலாம் என்று நான் கருதுகிறேன். போன முறை என்ன சொன்னானுங்க, இந்த மாதிரி நீங்க அது வந்து இந்த ஃபார்ம்ல போட்டு கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு சொன்னானுங்க, அந்த ஒரு இது இந்த வாட்டி கிடையாது. அதுக்கு மட்டும் தேர்தல் ஆணையத்தை வாழ்த்தலாம் நான் சொல்கிறேன். அப்ப இந்த 2 இடத்துல அவர் என்ன சொல்றாரு, ராகுல் காந்தி மிக தெளிவாக, நீங்க ஹிந்தியில பேசுனதுனால பல நம்பர்களுக்கு புரியாது, ஹரியானாவில் இது நடந்திருக்கிறது, யூபியில் இது நடந்திருக்கிறது, மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு, கர்நாடகாவில் நடந்திருக்கு என்றெல்லாம் மிக தெளிவாக குற்றச்சாட்டை வைக்கிறார். அப்ப அவங்களுக்கு டேட்டா இருக்கு, எல்லா இடத்துல இருந்து டேட்டா இருக்குதுன்னு மிக தெளிவாக நமக்கு தெரிகிறது. பிஜேபி இதனால ஜெயிச்சது என்று மட்டும் தான் அவர் சொல்லல, பாக்கி எல்லாமே சொல்லி முடிச்சிட்டாரு. நீ அடுத்ததாக ஹைட்ரஜன் பாம்பு வச்சிருக்காருல்ல, என்னை பொறுத்தவரை ஹைட்ரஜன் பாம்பு எதுவா இருக்கும் என்றால் 2024 தேர்தல் வந்து இன்னென்ன தொகுதிகள் வந்து இந்த காரணத்துக்காகத்தான், ஒன்னோ டிலீஷன் இல்லைன்னா அடிஷன், இந்த காரணத்துக்காகத்தான் பாஜக ஜெயிச்சு வந்து அவர் நிரூபிக்க போறார் என்று நான் கருதுகிறேன். அதான் ஹைட்ரஜன் பாம்பா இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதுக்கு இன்னும் 2-3 மாசம் டைம் ஆகும் அப்படின்னாரு. என்றால் இன்னும் டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அதன் பிறகு அது வரும்னு நினைக்கிறேன். ஆனா இது என்னை பொறுத்தவரை இது ஹைட்ரஜன் பாம்புங்க. அதாவது மாஸ் டிலீஷன்னால ஒரு இடத்துல வந்து ஒரு பாஜக நபர் வந்து ஜெயிச்சிருக்கிறார், மகாராஷ்டிரால ஜெயிச்சிருக்கிறார், ஒரு தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறார். இது ஒரு தொகுதியில் நடந்த விஷயம் கிடையாது, எல்லா தொகுதியும்
தொகுதியிலும். இதுதான் குஜராத் மாடல் என்று நான் கருதுகிறேன். இன்னொரு குற்றச்சாட்டு வந்து எந்த மாநிலத்துல அந்த தொகுதியில்னா அந்த தொகுதியை விட்டுட்டு வேறு வேறு மாநிலங்கள்ல இருந்து டெலிஷன் நடக்குது அப்படின்றது ஒரு பெரிய குற்றச்சாட்டா தெரியுதா? நிச்சயமாங்க. அதாவது டெலிஷன் என்பது ஒரு புது வழிமுறையா இருக்கிறது. நமக்கு என்ன தெரியும், இது மட்டும் அதாவது ராகுல் காந்தி இன்னைக்கு வந்து பேசும் வரை நான் நினைச்சேன்னா ஒரு கும்பல் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்துக்கு போயிட்டு இருக்கிறது. இதுதான் என்னுடைய புரிதலா இருந்தது. அதாவது மகாராஷ்டிரால ஜெயிச்சு போய் 100% ஷூர் ஆயிடுச்சுங்க. அதாவது யூபியில் இருந்து பீகார்ல இருந்து எல்லாம் இங்க கொண்டு வந்து வாக்காளர்களை சேர்த்துக் கொண்டு அதை வைத்துக் கொண்டு ஜெயிக்கிறார்கள் என்று நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது எனக்கு புரியல. இது என்னன்னா இது புது ஒரு வழிமுறை. மோடஸ் ஆப்பரண்டி எப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிமினல்ஸ் தான் மோடஸ் ஆப்பரண்டி என்றெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதான் அந்த மோடஸ் ஆப்பரண்டி என்னவென்றால் பூத்தை கண்டுபிடிக்கிறது. எந்த பூத்துல வந்து காங்கிரஸுக்கு வந்து ஒரு 800 ஓட்டு இல்லைன்னா 900 ஓட்டு வருது, 1200 ஓட்டுல வந்து 900 ஓட்டு 800 ஓட்டு 700 ஓட்டு வருதுன்னா அங்க வந்து நீங்க மாஸ் டிசிஷன் பண்ணிருங்க. 1 2 3 4 5 6 7 8 10 9 10 டப்புன்னு தூக்குங்க. இந்த மாதிரி தூக்கி என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸினுடைய லீடு வந்து இந்த மாதிரியான பூத்துகள் வந்து குறைக்க வேண்டியது. அது எந்த மாதிரியான பூத்துகளா இருக்கும்? பீகார்ல கூட பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர்ல என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பெண்களும் சிறுபான்மையினரும் இருக்கிற கான்ஸ்டிடுவன்சில எல்லாமே வந்து அவர்களுடைய நம்பர்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. அங்கதான் மாஸ் டெலிஷன் வந்து அங்கதான் நடத்திருக்காங்க. இதுவும் என்னை பொறுத்தளவுல வந்து தேர்தல் ஆணையம் தெரிந்து நடக்குதான்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை இல்லாம இருக்கலாம். ஆனால் தேர்தல் ஆணையத்தினுடைய இசைவு இல்லாமல் இது நடக்காது. ஏனென்றால் என்டையர் சர்வர்லாம் அவங்ககிட்ட தானே இருக்கு. அப்ப அந்த சர்வர் ஆக்சஸ் பண்ணி தானே இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு திட்டமிட்டு ஒரு கும்பல் செய்து கொண்டிருக்கிறது. டிலீஷன் என்னதுதான் ஒரு புது வெப்பனாக யூஸ் பண்றாங்க. அதையும் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நான் அடிஷன் மட்டும்தான் வெப்பனாக நான் பார்த்து கொண்டிருந்தேன். இந்த முறை நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னவென்றால் டிலீஷன் ஒரு இதை விட மாபெரும் வெப்பனாக அவர்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு என்றுதான். அது நெசசரி ஆக்சுவலா சொல்ல போனா எவாது செஞ்சாலும் அவனுக்கு ஹேட்ஸ் ஆகுங்க. இப்படி ரூம் போட்டு யோசிச்சு இப்படி ஒரு ஐடியா கொண்டு வந்திருக்கான் பாருங்க. அதாவது நாம சேர்க்கறது மட்டும் கிடையாது, நாம வந்து அடுத்தவனுடைய அந்த ஷோர் ஷாட் ஓட்டர்ஸை வந்து நம்ம டிலீட் பண்றதும் நமக்கு ஒரு பெரிய யுக்தியா வரும்னு ஒருத்தன் கண்டுபிடிச்சான் பாருங்க. அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாம பாருங்க. ஐயோ ஆஹா என்ன தலைங்க இது. இவங்களெல்லாம் வந்து நீங்க டெல்லியில் கொண்டு வச்சீங்கன்னா நாடு எங்கேயோ போயிரும் நினைக்கிறேன். இல்ல டெல்லியில தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். விஜய் கட்சிக்கு மக்களை சந்திக்கக்கூடிய பிரச்சாரத்துக்கு அனுமதி கிடைக்கல அப்படின்றதுக்காக நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க. ஆனா நீதிமன்றத்துடைய ஒரு தீர்ப்பு வந்து எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே இனிமே இந்த பிரச்சார கூட்டங்கள் நடத்தவங்களுக்கு ஒரு சிக்கலை உண்டாக்கக்கூடிய விஷயமா இருக்குமா? அதாவது பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தால் அதற்கான இழப்பீடு வசூலிக்கிறதுக்கு ஒரு டெபாசிட் அமௌண்ட் இதுக்கெல்லாம் ஒரு விதிகள் வகுங்க அப்படின்னு அரசுக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அந்த கூட்டத்துல ஏதாவது பிரச்சனைகளோ மற்றதோ ஃபேஸ் பண்ணணும்னா அதை கட்டுப்படுத்தினா அது அந்த கட்சியோட தலைவர் தான் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இப்ப இது விஜய் கட்சிக்கு ஒரு பெரிய சிக்கலா இருக்குமா இல்ல மற்ற கட்சிகளுக்கும் இது ஒரு பெரிய சிக்கல் தானா? ஒரு அரசியல் கட்சினா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க களம் காண்ற இடத்துலதான் நீங்க வந்து உங்களுடைய போராட்டங்களை நடத்த வேண்டுமே தவிர நீங்க கோர்ட்ல போய் நிக்க கூடாது. விஜய் செய்த முதல் தவறு அதுதான். நீங்க கோர்ட்ல போய் நின்னீங்கன்னா கோர்ட்ல இதுக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட்டே வராது. அரசியல் கட்சிகள் என்று எடுத்தாலே வந்து கோர்ட்டுக்கு வந்து கொஞ்சம் அலர்ஜி தான். ஏனென்றால் அவர்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இவர்கள் அரசியலுக்காக எதுவும் செய்வார்கள் என்று பார்த்து கொண்டுதான். பொத்தம் பொதுவாக அதாவது இவருக்கு சாதகமான ஜட்ஜு அவருக்கு சாதகமான எந்த ஜட்ஜ் எடுத்தாலும் அவர்களுடைய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அரசியல் கட்சியை வந்து கழிவு ஊத்துறது தான் அவருடைய ஃபர்ஸ்ட் ஒரு ரியாக்ஷனா இருக்கிறது. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அங்க போய் நின்று கூடாது. ஃபர்ஸ்ட் அங்க போய் நின்னதுனால ஒரு சரத்துகள் வந்து ஒரு 1000 சரத்தை வந்து போட்டுருவாங்க. அப்புறம் அடுத்து என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா உங்க கட்சிக்கு தான் அது பிரச்சனையா வர முடியும். என்னை பொறுத்தவரை இதுல முக்கியமான பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெர்ஃபார்மருக்கு இருக்கின்ற ஒரு பிரீஃப் ஒன்று இருக்குது. அதாவது எல்லாரையும் வந்து மகிழ வைக்க வேண்டும் என்றதான் அவருடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். அந்த மகிழ்வுல வந்து தாராளமாக மக்கள் வந்து எடுத்து புதிக்கலாம், ஆடலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம், நீங்க என்ன வேணா பண்ணலாம், நீங்க பேரிகேட் உடைக்கலாம், எல்லாமே செய்யலாம். ஏனென்றால் அது பெர்ஃபார்மர். அது வந்து உங்களை வந்து மகிழ வைக்கின்ற ஒரு நபர், அவ்வளவுதான். நீங்க என்ன வேணா செய்யலாம், நீங்க தண்ணி அடிக்கலாம், கூத்தடிக்கலாம், இதெல்லாம் வந்து இப்போ சாம் டேனியல் செஞ்சாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து தாராளமாக செய்யலாம். இது ஒரு பெர்ஃபார்மருடைய ஒரு இலக்கு. அவர் வந்து மகிழ வைக்க வேண்டும். இனி அடுத்து ஒரு பாலிட்டிஷியன் ஒன்று இருக்குது, அரசியல்வாதி என்றால் அவர் கையை தூக்கினால், விரலை தூக்கினால் அவர்கள் வந்து அனைவரும் அந்த என்டையர் கும்பல் வந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்ய வேண்டும். அவர் வந்து நான் சொல்லதே வந்து கேளுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா பின் டிராப் சைலன்ஸ் இங்க இருக்க வேண்டும். எல்லாரும் பின் டிராப் சைலன்ஸ் பண்ண முடியாது. அதாவது ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, ஒரு 10,000 பேர் இருக்காங்க, 15,000 பேர் இருக்காங்கன்னா பெரும்பாலான நபர் முந்தானேத்து ஸ்டாலினுடைய கூட்டத்தை தான் கரூர்ல அவளை கொட்டு மழையில விட பெரும்பாலான நபர்கள் வந்து இன்னும் ஓடி போகவில்லை, அங்கே இருந்தார்கள். இது ஒரு அரசியல் கட்சியினுடைய வாடிக்கையான விஷயமா இருக்கிறது. அப்ப பெர்ஃபார்மருக்கும் பாலிட்டிஷியனுக்கும் இருக்கின்ற ஒரு மாபெரும் வித்தியாசம் என்னன்னு
கூட்டம்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து கூத்தாடிகளுடைய கூட்டம், இன்னொன்னு வந்து அரசியல் கட்சிகளுடைய கேடர்னுடைய கூட்டம். இதுக்கு 2 வித்தியாசம் இருக்கு. 2 இடத்துலயும் வந்து கோஷங்கள் முழங்கத்தான் செய்யும், 2 இடத்துலயும் வந்து அலங்கோலங்கள் நடக்கத்தான் செய்யும். ஆனால் ஒரு தலைவர் நினைத்தால் அவர் வந்து சொன்னார், இதில் இருந்து நீங்க வந்து மாறக்கூடாதுன்னு சொன்னா அந்த கூட்டம் வந்து அங்கிருந்து மாறாது. அந்த கூட்டம் வந்து அவர் சொன்னபடிக்கு நடக்கும். இது விஜயினுடைய கூட்டங்கள்ல நடக்க மாட்டேங்குது. என்னை பொறுத்தவரை அது ஒரு கும்பலாகத்தான் நான் இன்னும் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதனாலதான் போலீஸ்கார எல்லாருமே வந்து டென்ஷன்ல இருக்காங்க. ஊரா எல்லா இடத்துலயும் 2 விஷயங்கள். இந்த ஊர்ல பெர்மிஷன் கொடுத்தா ஒண்ணு வந்து என்ன டெஸ்ட்ராய் பண்ணுவாங்கன்னு தெரியலன்னு ஒண்ணு. 2வது வந்து ஆளும் கட்சி வந்து நம்ம மேல கோவத்துல இருக்கும் அப்படிங்கிறது. ஆனா ஃபர்ஸ்ட் என்னை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்ச போலீஸ்காரர்களோட பேசினதுல வந்து அவர்களுடைய மெயின் ஆதங்கம் என்னவென்றால் எதை வந்து இங்க வந்து டெஸ்ட்ராய் பண்ண போறான்னு தான். திருச்சியில் கூட பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ல இருக்கின்ற பல பேரிகேடை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு முன்னாள் வந்துட்டாங்க. போலீஸ்காரங்க ரொம்ப டென்ஷன்ல இருந்தாங்க அந்த டைம்ல. ஏன்னா ஒரு பேரிகேடை தாண்டி ஒரு 100 மீட்டர்ஸ் முன்னாடி வந்துட்டால் அது ஒரு இன்சிடென்டா, சீரியஸ் இன்சிடென்டா மாறும். அந்த ஏர்போர்ட்டுக்கு களங்கம் வரும். இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வருங்க அது. ஏர்போர்ட்னுடைய அந்த ஆபரேஷனே அது பாதிக்கும். இன்டர்நேஷனல் ஃபிளைட் அங்க இறங்குறதே வந்து பாதிக்கும். அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கின்ற ஒரு இடம். அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் தவிர்க்க வேண்டும். இதெல்லாம் பார்த்து தானே இருந்தாங்க ஜட்ஜுகளும், இது பார்த்து தானே இருந்தாங்க. அவங்க ஒன்றும் மீடியா பார்க்காம கிடையாது இல்லையா? அவங்க பார்த்ததுனால நல்ல ஒரு வெயிட் வச்சுட்டாங்க. எல்லா அரசியல் கட்சிக்கும் சேர்த்து வெயிட் வச்சுட்டாங்க. அதான் நடந்திருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. நன்றி சார். மற்றொரு நேரம் சந்திப்போம் சார். நன்றி.